இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச சூரரை போற்று இந்தி மேக்கிங் படத்தை தானே பார்க்க போறோம். இதை விட இன்னும் அவ்வளோ நல்லா சொல்றதுன்னு தெரியல. ஏன் அப்படி நான் சொல்றேன்னாக்கா, ஏன்னா சஃபீரா எப்படி இருக்குதுன்னு பாக்குறீங்கனாக்கா, சூரரை போற்று ரேஞ்ச் வரைக்கும் இல்லவே இல்லைங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னாக்காங்க, ஏன்னா சூரரை போற்ற படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான மூவி. எனக்கு கூட அது ரொம்ப ஃபேவரட்டான மூவிங்க. அப்படியேப்பட்ட மூவி, அதில் ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், கேஸ்டிங் ஆகட்டும், எல்லாமே அவங்க கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அந்த படத்தை நாம் டிவியில் ஓடிடியில் பார்க்கலாம். ஆனால் ஹிந்தியில் ஒரே ஒரு ஷோ பார்த்தேங்க. ஒரு ஷோ ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன் அவங்க ஆக்டிங் ஆகட்டும், நம்மளுக்கு நிறைய பிடிச்ச அந்த ஹீரோயின் ரோல் ஆகட்டும், இதில் எதுவுமே அவ்வளோ ஒர்க்கு ஒர்த்து இல்லைங்க. இல்லை நிறைய சீன்ஸு ட்ரிம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பார்க்க போவாங்களேங்க பேக்கரி கிட்ட. அப்போ ஹீரோன் வந்து சொல்லுவாங்களே கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு. நம்ம சூரியரை போட்டு சூர்யா என்ன பண்ணுவார், ஊருக்கு போய் அங்கே அங்கே எல்லோரும் டீச் பண்ணிப்பாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவார் அவர் ஒரு ஃப்ரெண்டு, இல்லைப்பா அது பொய் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் எப்படி தெரியுமா, நேராக அப்படியே வந்துட்டு ஆட்டோவில் ஏறிட்டோம். இதுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஆட்டோ வச்சுருக்கு. அப்பயே அவன் கேட்டான் ஏன் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இது இப்படி இந்த மாதிரி 2-3 சீன் ட்ரிம்மாக இருக்குது. இதில் சூர்யா வந்துட்டு கேமரா ரோல் வராருன்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த ஒரு சீனுக்காக தான் ஃபுல் படத்தை பார்த்துட்டு டைட்டிலில் போட்டாங்க. எங்கப்பா என்ன சூர்யா சார் வரவே இல்லைன்னு பார்க்கும்போது லாஸ்ட் செகண்டில் வந்து இந்த மொத்த படத்தையும் ஏன் பார்த்தேன்னா அது சூர்யா சாருக்கு தான். லாஸ்ட் அவர் வந்த ஃபியூ செகண்ட்ஸ் அது யார் ரோலில் வர்றாருன்னு நான் அது ரிவீல் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் அந்த ஹிந்தி படத்தை பார்த்து கஷ்டப்பட வேணாம். அதாங்க ஒரு சாங் எல்லாம் ஆயிட்டு அப்புறம் கிளைமேக்ஸு சாங்கில் வந்துட்டு ஒருத்தர் வரும்போது சொல்லுவார்ல, ஏய் ஒரு பெரிய ஜவுளி கட்டுறப்பா, அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஏய் விடுப்பா எல்லாம் வந்து நெடுமரம் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டான்ல. அந்த டைலாக் பேச ஒரு பெரிய ஆள் கோட்டு சுட்டு மாட்டுன்னு வர்றாருங்க. அவர் தாங்க அந்த ரோலில் தான் நம்ம சூர்யா சார் வராரு. ஓகே வாங்க, இதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஹைலைட்டு. அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்குது. இது மற்றபடி ஸ்டோரியில் அப்படியே எடுத்துருக்காங்க. பட் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் என்ன, இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் என்னங்க, அங்கே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நிறைய ரோல்ஸ் மெயினாக இங்கே சரத்குமார் கூட போட்டு வச்சுருக்காங்க. அது கூட அவ்வளோ வர்த்தா தெரியல. ஓகே தேங்க்யூ, இது வரைக்கும் ரிவ்யூ பார்த்ததுக்காக நன்றிங்க.